ஹாய் நண்பர்களே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மீன் சாப்பாடு சாப்பிட போகிறோம். எந்த இடம்ப்பா? Tepi sungai, Kleng. ஓகே, அதாவது கெப்பலா இக்கான். Kari kepala ikan. ஆமாம், வாங்க போய் சாப்பிட்லாம். மத்தியானம் கரெக்டாக 1 மணி ஆகுது. நம்ம அப்பாங்க வந்து நமக்கு பிளான்ஜா பண்ணுறாங்க. நம்ம போய் சாப்பிடுவோம். அப்பாங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா 7 ஹில் டீ ஸ்டால் பார்த்துருப்பீங்க, அந்த கடையோடைய முதலாளி. ஓகே நண்பர்களே, நாம வந்து அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த லொகேஷன் பேர் என்னன்னா Tepi sungai. தெப்பி சுங்கை. Kleng tepi sungai. இதுதான் இங்க வந்து இவங்களோட வந்து ரொம்ப காலமா மாமா முஸ்லீம் தான் செய்கிறாங்க. அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா மீன் ஃப்ரெஷ்ஷாக மீன் மண்டாலாம் பெரிய பெரிய மண்டையாக இருக்கும், பொரிச்ச கோழி இதெல்லாமே இங்கே வந்து நல்ல ருசியாக இருக்கும். அதுக்காக இங்கே தேடி தேடி வர்றது சாப்பிட்றதுக்கு. ஆமாம், இடமே கிடைக்காது. நம்ம முன்னாடியே சீட் வந்து போட்டாச்சு. ஆமாம், போட்டு வச்சாச்சு. ஆமாம், போட்டு வச்சனால போய்கிட்டு இருக்கோம் சீட்டை பார்த்து. ஆமாம். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சுஜெயின். சுஜெயின் வந்து செரிமுடல இருக்கேன். அதனால இங்கே வளர்ந்தனால எது சாப்பாடு நல்லா இருக்கும். நம்ம அண்ணா வந்திருக்காரு தமிழ்நாட்டுல இருந்து சொல்லி, சரி சாப்பாடு முதல்ல கொடுப்போம், அதனால கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, பேர் பாருங்க. இதான் வந்து நாசி கண்டார் பெங்கலான் பத்து தெப்பி சுங்கை. அவரு போடுங்க. நல்லா போடுங்க. நல்லா இருக்கீங்களா? அப்படியா? ஓகே. இப்போ இது என்னது? பிரியாணியா? இது பிரியாணி. ஓகே. நான் கூப்பிட்டு வந்தேன், தெரியாது அவருக்கு. நம்ம இங்கே தான் சாப்பிட்றோம். மீனா? அவருக்கு நம்ம ஃபேமஸானதை எடுத்து கொடுங்க. மீன் கொடுத்துருங்க. இது என்னது? பிரியாணி. ஓகே, ரைஸ்லாம் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நம்ம கடைக்கு வந்துங்களா சாப்பிடணுன்னே வாங்க, நாங்கள் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். தெப்பி சுங்கையில் இருக்கிற இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கடை. மக்கள் கூட்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, இங்கே தான் வந்து இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சூப்பரான கடைக்கு நம்ம அன்னை கூட்டம் வந்திருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் தலையெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி தலை வேணும் அப்படின்னா மீன் தலை வாங்கிக்கலாம். பின்னாடி பாருங்க, அப்படியே அழகா ஒரு குளம் இருக்கு. குளத்துக்கு மேட்டில் வச்சிருக்காங்க கடை. ஓகே மக்களே, வாங்க கையை கழுவிட்டு சாப்பிடுவோம். நல்லா இருக்கீங்களா? ஓகே, சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே, கை காமிங்க. ஓகே. அக்கா வந்து டிக்டாக் வச்சிருக்காங்க. என்ன டிக்டாக்? காமிங்க. ஓ, இதா என்ன பேரு? கேவேனியா? கேவேனி நாட் 7. ஓகே, ஜேம்ஸ் பாண்ட். ஓகே நண்பர்களே, பிரியாணி வாங்கியிருக்கோம், ஒரு மீன் தலை வாங்கியிருக்கோம். வாங்க சாப்பிடுவோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு மீன் குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஆமாம், இங்கே வெள்ளைச்சோறு இருக்கானே. ஒரு நாளைக்கு ஒரு ரைஸ் போடுறாங்க. அப்படியா? ஓ, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரைஸ். வெள்ளை சோறு இருக்கும், இந்த மாதிரி பிரியாணி ரைஸ் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. மீன் குழம்பு அட்டகாசமா இருக்கு. நீங்க என்னென்ன கறி ஊத்துக்கிட்டீங்க? கோழியோ எல்லாம் சம்பர் பண்ணிட்டீங்க. சம்பூர். கோழி சாப்பிடுவோமா? ஓகே. கோழி நல்லா சுட இருக்கேண்ணே. கோழி அது சுட தான் பொறிப்பாங்க. பொறிச்சா போடுவாங்க, முடிய சுட பொறிச்சு போடுவாங்க. ஆஹா, பொரிச்ச கோழி சூப்பர் டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்குண்ணே. நல்லா மொறு நல்லா இருக்கு. டைம் வட்டாரம் எல்லாம் லஞ்ச் டைமுக்கு இங்கே தான் இருப்பாங்க. வெளியே இருந்து எல்லாம் இங்கே தான் சாப்பிட வருவாங்க. மீன் தலை நீங்கள் எடுத்துங்க. சாப்பிடுங்க. மீன் தலை சாப்பிடுவோம். நல்ல பெரிய தலை, நல்ல கறி நிறைய இருக்கு மக்களே. சூப்பரா இருக்கு. மீன் குழம்பு பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலை போட்டு செய்யறது அது ஒரு டேஸ்ட். ஆமாம், மீன் தலை மொத்தமாக நல்லா மீன் குழம்பு போட்டு ஆக்கி வச்சுட்டு அப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. மீன் மண்டை போல சிவப்பு மீன். மீன் தலையில் உள்ள அந்த கண்ணு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்ருக்கீங்களா அந்த கண்ணு?
அதுதான் மீன் மீன்ல. நல்லா இருக்கு மக்களே. சும்மா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சுட சுட சூப்பராக இருக்கு. வைக்க முடியாது, ஆயிரத்துக்கு லேட்டாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது விவரம் தெரிஞ்சு வந்த வயசு 18, 19 வயசுலாம் அப்பெல்லாம் கூட்டம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படியே தான் ஓடிட்டு இருக்கு. அண்ணே 18 வயசுல இருந்து இங்கே வந்து சாப்பிட வரான். பொரிச்ச கோழி அருமையாக இருக்குது, மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. சுட சுட பொரிச்சு வைக்கிறதுனால அது சூடாக கிடைக்குது, நல்லா சாப்பிட்லாம். நீங்கள் மத்தியானம் 12 மணிக்கு வந்தீங்கன்னா இன்னும் சூடாக இருக்கும். நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டில் அடுக்கி வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ஆமாம் மங்கில் இருக்குது. ஆமாம், எல்லாம் மங்கில் இருக்குது. வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மங்கு அப்படியே எடுத்துக்கலாம். சிராப் லிமோ ஐஸ். ஆஹா, அந்த பெரிய லெமன் போட்டால் அதுவும் ஒரு டேஸ்ட்டு. அதே போல் அண்ணன் வந்து 7 ஹில்னு போய்ட்டு ஒரு டீ கடை வச்சுருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊரில் இருந்து தான் பொருள் கொண்டு வர்றாப்புல. நான் ஒரு தடவை ஏர்போர்ட்டில் வரும்போது சந்தித்தேன். என்னன்னு கேட்டால் இங்கேருந்து சாமான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்றாரு. ஆமாம், மலேசியாவில் பொறுத்த வரைக்கும் மக்களே சாப்பாடு தான். சாப்பாடு விதவிதமாக ஏகப்பட்ட சாப்பாடு இருக்குது. நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க என்ன சாப்பாடு வீடியோவாக போடுறீங்களே அப்படின்னு. இங்கே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் வந்து சாப்பாடு நிறையா வரும், சுற்றி காமிக்கிறது கம்மியாக வரும். அதை கோச்சிக்காதீங்க. இது வந்து கேட்டு கடைன்னு சொல்லுவாங்க. கில்லாங்கில் ரொம்ப ஃபேமஸானது. 45 வருஷமாக இருக்குது. காலையில் சுபு தொழுட்டு ஒரு 7:30க்கு ஆரம்பிப்போம். ஒரு 4:30 போல் முடிஞ்சிடும். காலையில் நாஷ்டா இருக்குது, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாமே இருக்குது. மதியம் வெள்ளை சோறு இருக்கும், பொரிச்ச மீன், தலை ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. புதன் வெள்ளிக்கு வந்து பிரியாணி இருக்கும். சனி ஞாயிறு தம் பிரியாணிக்கு ஸ்பெஷலாக. இந்த கில்லாங்கில் ரொம்ப ஃபேமஸான கடை இது. இது வந்து 45 வருஷம் கடை. நான் ஒரு 11 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு புதன்கிழமைனால இங்கே பிரியாணிக்கு ஸ்பெஷல். பிரியாணி, ஆட்டிறைச்சி இருக்கும், ஆட்டு குடல் இருக்கும். இது லைட்டாக இருக்கும். கோழி குருமா கறி இருக்குது, கோழிக்கறி இருக்குது, மீன் கறி இருக்குது ஸ்பெஷலாக. இறால் குழம்புன்னு சொல்லுவோம்ல அது இருக்குது, ஆட்டு குடல் இருக்குது, மீன் தலை ரொம்ப ஃபேமஸ் இங்கே. எல்லாமே பொபே சிஸ்டம் மாதிரி தான், பிடிச்சதை எடுத்து போய்க்கலாம். சுட இருக்குது, எப்போவுமே சுட வந்துகிட்டே இருக்கும், தீர வந்துகிட்டே இருக்கும். பொரிச்ச மீன் இருக்குது. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சரி சரி சரி. இன்னைக்கு தான் வந்து முதல்ல கடை கூட்டு வந்திருக்கோம். அதுவும் வந்து நம்ம அப்பாங்க வந்து கூட்டு வந்தாங்க, அதனால கடை தெரிஞ்சது. நிறைய கடைகள் தெரியல. ஆமாம், நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குது. பொரிச்ச கோழி சூப்பராக இருந்தது. சரி, நல்லது நல்லதுங்க. நண்பையிலே வாங்க வந்து லைட்டாக ஒரு கட்டிங் அடிப்போம். தேத்தாரு இங்கே வந்து டீ வந்து சூப்பராக இருக்கும் சொன்னாங்க. தேத்தாரு ஆஹா, நல்லா தேத்தூள் வந்து நல்லா கவ்வா, நல்லா ஸ்ட்ராங்காக குடிக்கணும்னா குடிக்கலாம். சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு கடையிலையும் தேத்தூள் வந்து டேஸ்ட்டு வேறு. இங்கே உள்ளது நல்லா கவ்வா சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது. பாப்பா ஓகே ஓகே நண்பர்களே, வந்து அருமையாக அப்பாங்க வந்து கூப்பிட்டு வந்தாங்க. கடையில் சாப்பிட்டோம். அப்பாங்க வந்து கோழி சாப்பிட்டாரு, நான் மீன் சாப்பிட்டேன். ஆனால் அப்பாங்க கோழியில் பாதி நான் தான் சாப்பிட்டேன். இப்போ இந்த கடையில் வந்து சாப்பிட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சாப்பிடாதவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், நம்ம அண்ணனுடைய கடை 7 ஹில்ஸ் இருக்குது, அங்கேயும் போய் டீ குடிங்க. ஆமாம், கண்டிப்பாக வாங்க. ஓகே ஓகே நண்பர்களே, இதே போல் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.